கேரளத்தில் பருவமழை குறைவாக உள்ளதால் அணைக்கட்டுகள் அனைத்தும் வறண்டு காணப்படுகின்றன. வரும் நாட்களில் மாநிலத்தில் மின்சார நெருக்கடி அதிகரிக்கும் என்றும் கேஎஸ்இபி தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட நேரத்தை விட அதிக நேரங்களில் மின்சார இணைப்பு துண்டிக்கப்படுவது பொதுமக்களுக்கும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையிலான நேரத்தில் அதிகபட்சமாக 15 நிமிடங்கள் மட்டுமே மின்வெட்டு இருக்கும் என்பதுதான் கேஎஸ்இபியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருந்தது. ஆனால் யதார்த்தமோ பல மணி நேர கணக்கில் நீடிக்கிறது. பீக் அவர்களுக்கு முன்பும் பின்பும் பலமுறை மின்சாரம் தடைபடுவது திட்டமிட்ட மின்தடையின் ஒரு பகுதிதான் என்றும் கூறப்படுகிறது. கடுமையான கட்டுப்பாடுகள் மூலம் கடந்த வாரத்தில் மட்டும் 622 மெகாவாட் வரையிலான மின் தேவையை கேஎஸ்இபி திட்டமிட்டு குறைத்துள்ளது. பருவமழை தொடங்கி ஒரு மாதம் கடந்தும் அணைகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் போதுமான மழை பெய்யாததே தற்போது முக்கிய காரணமாகும். கடந்த இதே நேரத்தில் கேஎஸ்இபியின் அணைகளில் சராசரி நீரிருப்பு 52.4% இருந்த நிலையில் தற்போது பெரும்பாலான பெரிய அணைகளில் இது 25%க்கும் குறைவாகவே உள்ளது. இதற்கு முன்பு 2002 தான் கேரளா இதேபோன்ற கடுமையான மின் நெருக்கடியை எதிர்கொண்டது. உள்நாட்டு உற்பத்தி கடுமையான வீழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்து பவர் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் மத்திய கிரிடிலிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்க கேஎஸ்இபி கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. இது நாளொன்றுக்கு பல கோடி ரூபாய் கூடுதல் சுமையை ஏற்படுத்துகிறது. வரவிருக்கும் மாதங்களில் இந்த நிதி இழப்பு எரிபொருள் கூடுதல் கட்டணமாக பொதுமக்களின் தலையில் சுமத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இருப்பினும் ஹைரேஞ்ச் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவது கேஎஸ்இபிக்கு சிறிது ஆறுதலை கொடுத்துள்ளது. அடுத்த ஒரு வாரத்திற்குள் அணைகளின் நீர்வரத்து அதிகரிக்கவில்லை என்றால் மாநிலத்தில் அதிகாரப்பூர்வமாக நீண்ட நேர மின்வெட்டு அமுல்படுத்த வேண்டியிருக்கும் என்றும் கேஎஸ்இபி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நியூஸ் பீரோ ராஜகுமாரி.